இப்போது நம்ம அவிச்ச முட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா? அதை நம்ம கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக சால்ட்டு இதை போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. அடுப்பு பற்ற வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அவ்வளோதான் போதும். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இந்த முட்டையை இந்த மிளகாத்தூள் அப்படியே பண்ணி நல்லா காஞ்சிட்ட முட்டையை அப்படியே எண்ணெயில் போட்டு தள்ளிவாங்க, வெடிக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். ஓகே, அவ்வளோதான். இது பெருசாக ஒன்றும் இல்லை. வேணும்னா வாசனைக்கு 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம், வாசனையாக இருக்கும். இது மேக்ஸிமம் இதை ரூமில் இருக்க பேச்சுலர் அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப்ஸு. ரொம்ப வேலை இருக்காது. மிளகாத்தூள் எடுத்தோமா, கொஞ்சம் உப்பு போட்டோமா, செஞ்சோமா, முட்டையை வச்சோமா, அதில் போட்டு எடுத்தோமா, அவ்வளோதான். பேச்சுலருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். வெடிக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒரு 10 சாம்பாருக்கு, ரசத்துக்கு, கீரை குழம்புக்கு இதெல்லாம் சூப்பர் சைட் டிஷ். அவ்வளோ அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். வேறு எதுனா ஈஸியாக செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்படுறதுனால சொல்லுங்கள். ஈஸியாக செய்கிற சமையல் என்னென்னவோ நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் தெரியுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.